தலைவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு மாசம் மாசம் பைசா குடுத்தாங்க. சரியா? ஏப்ரல் மாசம் 1988ல பணத்த குடுக்கறத நிறுத்திட்டாங்க. தலைவர் இறந்து போம்போது தலைவருக்கு வந்து 70 வயசு. ஸோ அப்ப ஜானகி அம்மாவுக்கு 60 இயர்ஸ் இருந்திருக்கும். 65 இயர்ஸ் இருந்திருக்கும். சரியா? ம். நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லாரையும் வந்து இவங்க வளர்த்தாங்க. எல்லாருக்குமே வந்து மாசம் மாசம் குடுத்தாங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. ம். சொன்னவங்க தான் சொன்னாங்க. சரியா? தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் யாரு ஜானகி அம்மாவ பார்த்துக்கணும்? அவங்க யாருக்கெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க தானே பார்த்துக்கணும். இது மாரி நான் அவங்க வந்து குடுக்க நிறுத்திட்டாங்க. அதனால நாங்களும் அவங்ககிட்ட பேசுறத நிறுத்திட்டோம். அப்டின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் படிக்க வச்சாச்சு. எல்லாரையும் வேலைக்கு அனுப்பிச்சாச்சு. எல்லாருக்கும் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் மாசம் மாசம் காசு வேற குடுக்கணும்னா எங்க போவாங்க அவங்க? அவங்களுக்கு ஒரு கஷ்ட காலத்துல யாருமே கூட வந்து நிக்கல. ஆனா இவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி ஆளுங்கலாம் கமெண்ட் அடிப்பாங்க கண்டிப்பா. அம்மாவ பத்தி தப்பா சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் வந்து இப்ப நம்ம அப்பா, அம்மா இருக்காங்க. அவங்க வந்து நல்லா இருக்கிற வரைக்கும், அவங்க வந்து சம்பாதிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு செய்வாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கடமை இல்ல அவங்களுக்கு திருப்பி செய்றது. இவங்க கண்டிப்பா. என்ன திருப்பி செஞ்சாங்க? சும்மா கமெண்ட் அடிக்கிறாங்க சில பேரு.